எவ்வளோ சட்னி வெரைட்டிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும், காலையில இட்லி, தோசைக்கு என்ன சட்னி அரைக்குதுன்ற யோசனை நம்மளுக்கு டெய்லி ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னின்னு அரைக்காம, ஒரு வாட்டி இந்த கதம்ப சட்னிய ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்புறம் திரும்பி திரும்பி நீங்க அதையே ட்ரை பண்ணுவீங்க. வாங்க இப்ப எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலைய நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்ல 5 போல காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், 10லருந்து 15 சின்ன வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம், 5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இது கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கையளவு புதினா, கையளவு கொத்தமல்லி, கையளவு கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு 2 தக்காளி, கொஞ்சமா புளி ஆட் பண்ணி நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட்டும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். தாளிப்புக்கு கொஞ்சமா கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. அவ்வளவுதான், சூப்பரா சட்னி ரெடி ஆயிடும். இதே மாதிரி மோர் ரெசிபிஸ் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஷாட்ல பார்க்கலாம். டாடா.